உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாமினி அக்கா, ஓடிட்ட. நீ ஓடிட்டல்ல, சரியான பயந்தாங்கோலி. இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க பசி தாங்க முடியாம அங்கேயே நான் செத்துருவானோன்னு பயந்தே போயிட்டேன். எனிவே, எப்ப பாரு ஏதாவது உளறிட்டு இருப்ப. மோகனையா தான் என்னோட தெய்வம், நான் வாங்கிட்டு வந்த வரும் கடவுள் அப்படி இப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவனை என்கிட்ட விட்டுட்டு நீ எப்படி ஓடி போயிருக்க? என்னை பார்த்தா உனக்கு அந்த அளவுக்கு பயமா? நீ வணங்குற தெய்வத்தையே என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கியே. மைதானத்தை விட்டு கடவுள் கிருஷ்ணர் கூட தான் ஓடினாரு. ஆனா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு, காலநேமிய சம்ஹாரம் பண்றதுக்காக. இப்ப நான் ஓடி வந்ததுக்கான காரணம் உங்களை சம்ஹாரம் பண்ணதா தாமினி அக்கா. என் மோகனையாவை காயப்படுத்தி நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க தாமினி அக்கா. இதுக்கு மேல நான் உங்களை விட மாட்டேன். எந்த அளவுக்கு மோகன் ஐயாவுக்கு நீங்க ரத்தம் வர வச்சீங்களோ அதை விட உங்களுக்கு அதிக கஷ்டத்தை கொடுப்பேன். உங்க முடிவுக்கு நீங்க இப்பவே தயாராயிடுறது நல்லது தாமினி அக்கா. நான் வரப்போறேன். அப்படியா? என்ன பண்ணுவ? இது பாரு ராதா, இப்ப வரைக்கும் சண்டை உனக்கும் எனக்கும் நடுவுல தான் இருந்தது. ஆனா இப்ப மோகனும் நம்ம சண்டைக்கு நடுவுல வந்துட்டான். உன்னோட மொத்த குடும்பத்தையும் என் முன்னாடி நான் மண்டியிட வைக்கலனா என்னோட பேரு தாமினி கிடையாதுடி. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ என் கால்ல விழுந்து அவங்க எல்லாரையும் விட்டுருன்னு உனக்கு கெஞ்ச வைக்கலனா என் பேரு தாமினி இல்லடி. அதுக்கப்புறமா மோகனை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்ன என்ன இல்ல எப்படின்னு கேளு. மோகனையா எப்படி இருக்காருன்னு தெரியுமா? அவன் நிலைமைய பார்த்தா உழைப்பானான்னு கூட எனக்கு தெரியல. நீங்க போய் சொல்றீங்க. என் மோகன் ஐயாவுக்கு எதுவும் ஆகல. நான் எப்பவும் போய் சொல்லிட்டே இருப்பேன்ல. உனக்கு ஞாபகம் இல்லையா? அவன் கையில குண்டடி பட்டிருக்க. அதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம் ராதா. இன்னைக்கு நீ பண்ண காரியத்தால மோகன் இங்க வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கான். டாக்டர்ஸ் கூட எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன்னோட ஆசை மோகன் ஐயா நீ வணங்குற அந்த கிருஷ்ணர் கிட்ட போய் சேர்ந்துட்டான். இல்ல ராதா, நான் நல்லா இருக்க ராதா. உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தாமினி போய் சொல்றா.
ராதா, அவ சொல்ற எதையும் கேட்காத. அவ சொல்றதுக்கு எல்லாமே போய்தான். மோகன் ஐயா, இல்ல, அது மோகனோட குரல் கிடையாது. வாய மூடுங்க. அடுத்த வாட்டி கைய வைக்க முயற்சி பண்ணீங்க, நீங்க அத்தங்கிறதையும் நான் மறந்துடுவேன். ஆமா 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 ஆமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கீங்களா? மோகன், மோகன் போன கொடு. ஹலோ மோகன், phone ராதா. கொடு. மோகன், ராதா, ஏய். ராதா, நான் இங்க நல்லா இருக்கேன். மோகன் ஐயா, நல்லா இருக்கீங்களா? என்ன பத்தி நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா போன போடுங்கம்மா. ஐயோ, அவன் தான் என் கையை கடிச்சு வச்சிருக்கானே. என்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே செஞ்சு தொலைவானே. அட, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இவன் வேற கத்திக்கிட்டே இருக்கானே. மோகன் ஐயா, உங்களோட கையில அடிபட்டுச்சுல? ஐயோ, அதெல்லாம் சாதாரண காயம்தான். சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும் போது இந்த மாதிரி நிறைய அடிபட்டு இருக்கு. நீ உன்னை நிரபராதி நிரூபிக்க ஆதாரத்தை தேடு, அது போதும். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. நீ தனியா இருக்கன்னு மட்டும் எப்போ நினைக்காத, புரியுதா? நான் எப்பவுமே உனக்கு துணையா இருக்கேன், எப்பவும் இருப்பேன். கடவுள் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நல்லா இருக்கீங்க மோகன் ஐயா. மோகன் ஐயா, இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. உங்க ராதா வருவேன், உங்களை காப்பாத்து சீக்கிரமா வருவேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. டென்ஷன் ஆகாத, நான் நல்லா தான் இருப்பேன். ஓகே. அடே, அந்த போனை கொஞ்சம் விடேண்டா. ஐயோ தாமினி, நீயாவது அவனை விட. தேவையில்லாம அவன் கூட எதுக்கு போராடிட்டு இருக்க? சார்ஜ் கம்மியா இருக்கு, போன் தானாவே கட் ஆயிடும். அவனை விட்டு தொலை, இல்லனா உன்னையே கடிச்சு வச்சிட போறான். ப்ளீஸ் விட்டுட்டு வாடி, விட்டு தொலை. அட, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எதுவும் காதுல விழ மாட்டேங்குதுல? சரி சரி, நீ 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 பேசு. ராதா, கேக்குதா? கேக்குது மோகன் ஐயா, சொல்லுங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமா, ஏதாவது சாப்பிட்டியா? நீ என்ன ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? போ அப்படி. ராதா, என் பொண்டாட்டி எதுவும் சாப்பிடாம இருந்தான்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏதாவது சாப்பிட ப்ளீஸ். என்ன மோகன் ஐயா, நீங்க முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் உங்ககிட்ட வந்துடுறேன். முதல்ல சூடா ஏதாவது சாப்பிடு, அப்பதான். மோகன் ஐயா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.